Hello viewers, நீனோ பார்க்க போறது Attack on Titans episode 35 part 1. ஓபன் பண்ணா போன பாட்டுல நம்ம ஹாஞ்சி ரக்கோகோ வில்லேஜ போய் செக் பண்ணணும்னு நினைச்சான். ஆனா பாவம் அவளால முடியல. அதனால அவளுக்கு பதிலா அவளோட ஆளுங்க போயிருப்பாங்க. அங்க போய் பார்த்தவங்க எல்லாத்துக்குமே ஒரே ஆச்சரியம். என்னன்னா அங்க டைட்டன்ஸ் வந்ததுக்கான எல்லா எவிடன்ஸுமே இருக்குது. சொல்ல போனா காலடி தடம் இருக்குது. டைட்டனே ஒண்ணு மல்லாக்க கடந்துச்சு. வீடெல்லாம் செதஞ்சிருச்சு. பட் ஆனா ஒரு டெட் பாடி கூட இல்ல. ரத்தம் ஒரு சொட்டு கூட எங்கேயுமே சிந்துற மாதிரி இல்ல. டைட்டன்ஸ் எதுவுமே அவ்வளவு டீசென்டாலாம் வாயில அள்ளி போட்டு சாப்பிடாதீங்க அப்படின்னா இங்க இருந்த மக்கள்லாம் சேஃப்டியா தப்பிச்சு போயிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. ஆனா அங்கேயுமே இடிக்குது. ஏன்னா மக்கள் எல்லாம் சேஃப்டியா தப்பிச்சு போயிட்டாங்கன்னா டைட்டன்ஸுங்க இந்த மாதிரி அலப்பறை எல்லாம் பண்ணாதுங்க. அதுகளுக்கு தேவை மனுஷங்க மட்டும்தான். அவங்க இல்லன்னா இந்த பக்கமே வந்திருக்காது. சரி அப்படி தப்பிச்சு போறாங்கன்னா அவங்களுக்கு குதிரை தேவை. அந்த வில்லேஜ்ல இருக்க அத்தனை குதிரையும் அங்கதான் இருக்குது. ஓடி போயெல்லாம் நார்மல் மக்கள் டைட்டன்ஸ் இருந்து எஸ்கேப் ஆறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. அப்போ ஒருத்தன் அடிச்சு புரண்டு வந்து இங்க வாங்க, இங்க வந்து பாருங்க, அங்க ஒரு ஆச்சரியம் அப்படிமா. போய் பார்த்தா அதான் மல்லாக்க பேன்னு கிடைச்ச ஒரு டைட்டன். அந்த டைட்டனை போய் பார்ப்பாங்க. அப்போ கோனியோட ஃபேமிலி போட்டோ கிடைக்குமா? அந்த விஷயத்த சொல்லும் போது அந்த டைட்டன் உடனே மூவ் பண்ண ட்ரை பண்ணும். இவங்க உடனே அட்டாக் பண்ணலான்ட்டு பாப்பாங்க. பட் அதால எந்திரிக்க முடியல. சரின்ட்டு மறுபடியும் அந்த போட்டோ எடுத்து பார்த்தவங்களுக்கு பயங்கரமான ஷாக்கு. ஏன்னா அந்த டைட்டன் கோனியோட அம்மா மாதிரியே இருக்குது. அப்படின்னா அதேதான். அங்க கட் பண்ணி இவங்க 4 பேர்த்தையும் காட்டுறாங்க. ரெய்னரும் பெர்டோல்ட்டும் சோபை காப்ஸ் வர்ற மேட்டர் தெரிஞ்ச உடனே பெர்டோல்ட் அடிச்சு புரண்டு போய் ரெய்னர் கிட்ட நீ இப்ப என்னவா இருக்கன்னு கேட்பான். ஒண்ணு கவலைப்படாத, நான் இப்போ ஒரு வாரியர். சரி நீ யுமிரையும் வாரியரா நம்புறியா அப்படிங்கிற மாதிரி கேட்பான். ஏன் அப்படின்னா அவன் மார்சல்ல ஒருத்தனை தின்னுட்டான். ஆமா பட் அவ இப்ப மனுஷியா மாறிட்டால. அப்படி மாறி அவளுக்காக மனுஷியாவே அவ கூடவே சுத்திட்டு இருந்திருக்கா. கிறிஸ்டா கியூட்டா இருக்காங்கறதுக்காக எல்லாம் அவளை கூட்டு வரணும்னு நான் ஆசைப்படல. ஆனா அவன் நமக்கு தேவைம்பான். ஏன்னா அவ சர்ச்சோட மெம்பர், வாலிஸ்ட்னு சொல்லுவாங்க. இப்ப இவங்களோட மிஷனை பொறுத்த வரைக்கும் எரன் தான் கோஆர்டினேட் பண்ணணும். இல்லனா இவங்க மிஷன் முடியாது. இதே நம்ம கிட்ட கிறிஸ்டா மட்டும் இருந்தானா எரன் கோஆர்டினேட் பண்ணாமலேயே நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அப்படிங்கும் போதே சோவே காப்ஸ் வந்து நெருங்கி வந்துகிட்டே இருக்காங்க. இங்க எரனுக்கு ஒரே குழப்பம். அப்படி மேல நின்னு என்னத்த சீரியஸா பேசிட்டு இருக்கானுங்கன்னு. அப்ப பெர்டோல்ட் நெக்ஸ்ட் டைம் நம்ம இங்க வந்தோம்னா கண்டிப்பா ஆனியும் கிறிஸ்டாவையும் சேர்த்து கண்டுபிடிச்சு கூப்பிட்டு வரணும்பா. எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நம்ம வீட்டுக்கு போவோம். அப்படி போனதுக்கு அப்புறம் திரும்பி வரவே வேண்டாம். அவனும் ஆமா நம்ம மிஷனும் கம்ப்ளீட் ஆயிரும். நம்ம டவுனுக்கு போனதுக்கு அப்புறம் ஆனி கிட்ட உன் மனசுல என்ன இருக்குதோ அந்த விஷயத்த தெளிவா சொல்லிரு அப்படின்னு ஒன்னு. பெர்டோல்ட்டுக்கு அப்படியே ஷாக் ஆகும். என்ன 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 சொல்றேன்னு. ஆக்சுவலா பெர்டோல்ட்டுக்கு ஆனியை ரொம்பவும் பிடிக்கும். அதனால சொல்லுவான். அது மட்டும் இல்லாம உன் கூடவே இருக்கேன், எனக்கு உன்னை பத்தி தெரியாதா அப்படின்ட்டு நேரா இறண்ட போவானா. அவன் என்னங்கடா நைட்டு தான் கிளம்புறதா சொல்லிட்டு இருந்தீங்க, இப்ப என்ன அவசரம் அப்படின்னா அவன் அதுக்கெல்லாம் பதில் சொல்லல. கண்ணா எந்த ஒரு பஞ்சாயத்தும் பண்ணாம பேசாம என் கூட வரப்பாரு அப்படின்பா. அவன் கிண்டல் பண்ணுவான். ஆமா ஆமா உங்க கூட நான் சைலண்டா தான் வந்தாகணும். ஏன்னா என்னாலதான் ஒண்ணுமே பண்ண முடியாது, என் நிலைமைய பாத்தியா அப்படின்ட்டு பாவமா சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஓங்கி ஒரு இடி தள்ளி விட்டு மேல ஏறி உட்கார்ந்து சாவுடா சாவுடா சாவுடான்னு அந்த மொன்ன கைய வச்சுக்கிட்டு அந்த அடி அடிப்பான். ஆனா ரெய்னர் கேஷுவலா ஒரு மிதிய போட்டு அதுக்கப்புறம் கழுத்தோட புடிச்சு லாக் பண்ணி வைப்பானா. ஆனாலும் அவன் அடங்குற மாதிரி இல்ல. உன்னை கொல்லாம விட மாட்டேன்னு காட்டு கத்துவான். யுமேரி ஏதாச்சும் ரெஸ்பாண்ட் பண்ணுவான்னு பார்த்தா அவ பெர்டோல்ட்ட கூப்பிட்டு ஆமா ஏன் பிளான சேஞ்ச் பண்ணிட்டீங்க, அடுத்து என்ன பண்ண போறீங்கன்னு கேப்பா. பெர்டோல்ட் யுமிரு நீ மனுஷியா மானதுக்கு அப்புறம் நீ ஒருத்தங்களை சாப்பிட்டியே அது யாருன்னு தெரியுமான்னு கேப்பான். அவளுக்கு அதெல்லாம் ஞாபகம் இல்ல. ஏன்னா அந்த சம்பவம் நடந்த 5 வருஷம் ஆகுது. ஏன் நான் சாப்பிட்டவன் உன்னோட ஃப்ரெண்டா அப்படின்ட்டு யோசிச்சு பாப்பா. ஆனாலும் யாரு என்னன்னு மைண்டுக்கு வரல. எங்க இறன் அடங்குற மாதிரி இல்ல. உன்னை கொன்னே தீர்வன்னு ஐயா போட்டு அந்த கடி கடிப்பான். அவ்வளவு நேரம் உட்கார்ந்து யோசிச்சான் நம்ம டைட்டனா மாறினாலும் இங்க இருந்து தப்பிக்க முடியாதுன்னு. கடைசியில மறுபடியும் கிறுக்குத்தனம் பண்றான் பாருங்க. அப்ப பெர்டோல்ட் நீ பண்ண விஷயத்துக்கு உன்னைய தப்பெல்லாம் சொல்ல முடியாது, உன்ன மாதிரிதான் எனக்குமே எதுவும் ஞாபகம் இல்ல, எப்படி நடந்துக்கிறான் பாரு அப்படின்பா. அப்ப ஏதோ ஒரு பயங்கரமான சீக்ரெட் ஒளிஞ்சிருக்குது, நீ கண்டிப்பா வேணும்னு சாப்பிட்டுருக்க மாட்ட. சரி எவ்வளவு நாளா நீ வால்ஸுக்கு வெளியில சுத்திட்டு இருந்த அப்படின்னு கேட்டா 60 வருஷமானு சொல்லுவா. அப்படின்னா இவளுக்கு 60க்கு மேல வயசாகுதா, வேற லெவல். அவ ஏதோ நைட் மேர்ல மாட்டிக்கிட்ட மாதிரி அவளுக்கு ஒரு ஃபீலிங். இதெல்லாம் நம்ம இறன் அப்படியே பாத்துக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமா மயங்குவான். ரெய்னர் அவனை புடிச்சு அமுக்கி அன்கான்சியஸ் ஆகிட்டான். அதே நேரம் இங்க எர்வின் அவன் படையோட வந்துகிட்டு இருக்கும் போது டைட்டன்ஸுங்க எந்த பக்கம் வருது வரலன்னு சொல்லி இவங்க பிளேர் அடிச்சுக்கிட்டே வருவாங்கல்ல. அதுல என்ன ஆச்சுன்னா சுத்தி டைட்டன்ஸுங்க இவங்களை ரவுண்ட் கட்டிருச்சுங்க. கூட இருக்க ஒருத்தன் வேற ஒரு ரூட்ல போலான்னு சொல்லுவான். அப்படி போனாங்கன்னா அது ரொம்ப சுத்து டைம் வேஸ்ட் ஆகும். அதனால எர்வின் நமக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்ல, எந்த டைட்டன் வந்தாலும் அடிச்சு தள்ளிட்டு நம்ம எப்படியாச்சும் போய் இறனை காப்பாத்தணும்னு அத்தனை பேர்த்தையுமே காம்பேட் மோடுக்கு மாற சொல்லுவான். அதாவது இவங்க டைட்டன்ஸை போட்டு தள்ளிட்டு முன்னேறி போறாங்க. அதே நேரம் இவங்க 4 பேரும் பாத்தீங்கன்னா அங்க இருந்து கிளம்பியாச்சு. எங்கன்னா டைட்டன்ஸே இல்லாத இடமா பார்த்தா அங்க போய் உட்காந்துக்கலான்னு. டைனர் டைட்டனா மாதிரி இவங்க எல்லாத்தையும் கூட்டு போக முடியும். ஆனா அவனோட டைட்டன் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோ. இவங்க எல்லாத்தையும் தூக்கிட்டு ஓடனா டெஃபினட்டா சுத்தி இருக்க டைட்டன்ஸ் எல்லாம் புடிச்சு லாக் பண்ணி கவுன்னு கவ்விரும். சோ எல்லாத்தையும் காப்பாத்துறது ரொம்பவே கஷ்டம்.
சோ அதனால தான் நைட் வரைக்கும் வெயிட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இருந்தியான்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அந்த பிளேர் பாத்தீங்கன்னா ரொம்ப பக்கத்துல தெரியுது. அப்படின்னா சர்வே காப்ஸ் நெருங்கி வந்துட்டாங்க. இங்க இவனுக்கு ஒரே குழப்பம். ஏன்னா அவங்க ஸ்கவுட் ஃபார்மேஷன்ல வரணும்னா அவங்களுக்கு ஏகப்பட்ட குதிரைங்க தேவை. வாளுக்கு இந்த பக்கம் கொண்டு வரக்கே ரொம்ப நேரம் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் பிளான போட்டு வரதுக்கு லேட் ஆகும்னு பார்த்தா இவ்வளவு சீக்கிரமா வந்துட்டாங்களேன்னு அவனே ஷாக் ஆயிருவான். அப்படின்னா கண்டிப்பா கமாண்டர் எர்வின் அவங்க கூட இருப்பான். அவன் வந்தானா கண்டிப்பா நமக்கு டஃப் தான். இது எல்லாமே எரனுக்காக மட்டும்தான். ஏன்னா அவங்களுக்குன்னு இருக்க ஒரே ஒரு ஹோப் இவன் மட்டும்தான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இவங்க வந்துட்டு இருக்கும் போது யுமிருக்கு தெரிஞ்சு போச்சு கிறிஸ்டாவும் வந்துட்டு இருக்கான்னு. உடனே இந்த விஷயத்த ரெய்னர்ட்ட சொல்லி நமக்கு கிடைச்ச ஒரே சான்ஸ் இதுதான். இந்த டைம் அவளை நம்ம கூட கூட்டு போயிடலாம். என்ன ஓகேவான்னு கேட்ட உடனே லூசு ஏன் லூசு மாதிரி பேசிட்டு இருக்க? இங்க இருந்து பார்த்தா ஒரு ஈக்காக்கா கூட தெரியல. அப்புறம் எப்படி அவ வர்றான்னு சொல்றேன்னு கேட்டா இல்ல அவ வந்திருக்கா. அவளோட நல்ல மனசுதான் அதுக்கு காரணம். அது மட்டும் இல்லாம அவ முட்டாளு என்ன காப்பாத்தணுங்கிறதுக்காக கிளம்பி வந்திருக்கா. சோ இந்த டைம் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொன்னா ரெய்னர் வேண்டாம் இப்ப அவசரப்பட வேண்டாம். நம்ம இன்னொரு சான்ஸுக்காண்டி வெயிட் பண்ணுவோம். ஏன்னா இப்ப போனோம்னா நம்மள செஞ்சிருவாங்க. உங்ககிட்ட பிளான் இருக்கா அவளை கொண்டு வரதுக்கு? ஒரு நல்ல சான்ஸுக்காண்டி வெயிட் பண்ணுவோன்னு யுமிர் இருந்துட்டு கடுப்பாயி எப்போ அந்த சான்ஸ் கிடைக்கும்? உன் வாரியர்ல ஒருத்தன் நீ தின்னதுக்கு அப்புறமா என்னால உன்னை நம்ப முடியாது. எனக்கு கிறிஸ்டா வேணும்பா. அவன் ஐயோ உனக்கு மட்டும் இல்லமா எங்களுக்குமே கிறிஸ்டா வேணும் தான். கொஞ்சம் பொறுமையா இருந்தா சொல்றேன்பா. அதெல்லாம் முடியாது. அவளை காப்பாத்தி எனக்கு ப்ரூவ் பண்ணு. நான் அவளை பார்க்கணும். நிலைமை இதே மாதிரி போச்சுன்னா இதுக்கப்புறம் அவளை என்னால பார்க்கவே முடியாது அப்படின்ட்டு ரொம்பவுமே ஃபீல் பண்ணுவா. அப்ப பெட்ரோல் இருந்துட்டு யுமிரே நீ சொல்றதெல்லாம் ரைட்டு தான். இப்ப நம்ம 4 பேரும் தப்பிச்சு ஓனாலே இவங்க கிட்ட இருந்து தப்பிப்போமாங்கிறது டவுட். அப்படி இருக்கும்போது திரும்பி போய் அவளை காப்பாத்துறேன்னு ஏதாச்சும் கோக்குமாக்கு வேலை பண்ணோம்னா டெஃபினட்டா அது நமக்கு தான் ஆபத்து. சொன்னா கேளு. கொஞ்சம் பொறுமையா இருந்தீங்கன்னா யாரும் இல்லாத டைம்ல நம்ம டெஃபினட்டா கிறிஸ்டாவை காப்பாத்திடலாம். கொஞ்ச நேரம் மட்டும் பொறுமையா இரு. அவளோட நல்லதுக்கு தான் சொல்றேன்னு சரின்ட்டு அவளும் காமாவா. ஆனா மறுபடியும் அவன் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும். நான் இவ்வளவு தூரம் அவளை விட்டு தள்ளி வந்துட்டேன். அவளை காப்பாத்திடுவேன்னு மறுபடியும் எனக்குள்ளேயே நான் போய் சொல்லணுமா அப்படின்ட்டு பயங்கரமா யோசிக்க ஆரம்பிப்பா. அதாவது இப்ப ஹாஃப் மைண்டடா இருக்கா. இவனு சொல்றத கேட்கணுமான்னு ஒரு டவுட். சரி இனி இதுக்கப்புறம் இவங்க 4 பேரும் அவங்க கிட்ட மாட்டாங்களா? கிறிஸ்டாவை இவ காப்பாத்தினாலா இல்லையா? இல்ல இவங்க மாட்டிக்கிட்டாங்களான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.